வந்து 7, 8 வருஷமாவே வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல, ஒரு வண்டிங்க வர முடியல. இங்க இருக்கிற டூ வீலருங்க வந்து பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே கீழ விழுந்து நெறைய பேர் வந்து ஜிஹெச்ல வரைக்கும் நாங்க வந்து அட்மிஷன் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நிலைமை வந்து இங்க சீரியஸா இருக்கு. நாங்களும் வந்து அரசாங்க அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டோம், எம்எல்ஏட்ட சொல்லிட்டோம். மற்றபடி வந்து இந்த வாட்டி எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. ஆனா என்ன ஏதுன்னு கூட வந்து உள்ளார யாருமே வந்து பார்க்கல. அரசாங்க அதிகாரிகள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் நின்னாங்க, ஜூஸ் குடிச்சாங்க. அவங்க பாட்டுக்கு போனாங்க. திரும்ப உங்களுக்கு வந்து அடுத்த மாசத்துக்குள்ள நாங்க ரோடு வந்து உங்களுக்கு போட்டு குடுத்துறோம்னாங்க. மாசம் 4 ஆயிடுச்சு. 120 நாள் கடந்து போயிடுச்சு. இன்னும் என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்கல. ஸ்கூல் பிள்ளைங்க, நடந்து போற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இந்த ரோடு நல்லா நீங்க எடுத்து பாருங்க. மக்கள் நடந்து போற அளவுக்கு இந்த பாதைய பாருங்க. நடந்து போற அளவுக்கு வந்து இது இருக்கான்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு கீழ விழுவுறாங்க. சைக்கிள்ல போறவங்கலேருந்து, பைக்ல போறவங்கலேருந்து கீழ விழுந்து தலையில அடிபடுது, கையில அடிபடுது, காலு முறியுது. இந்த மாரி ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை.